தமிழ்நாட்டு பெண்களை லட்சாதிபதியாக்கும் பிரதமர் மோடியின் ஜாக்பாட் அறிவிப்பு. பெண்களின் அக்கவுண்டுக்கு வரும் 5 லட்சம். 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாற்றும் திமுகவை கதறவிட பாஜக போடும் மாஸ்டர் பிளான். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் தன் பக்கம் இழுத்து விடலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்தால் மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பிறகு தான் கொடுத்து வரும் 1000 ரூபாய் என்பது மு.க.ஸ்டாலினும் 2000ஆக உயர்த்துவாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இப்படி அதிமுக திமுக கட்சிகளிடையே மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் போட்டி வெடித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியோ தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப் போகிறார். அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று கொடுத்து அவர்களை ஏழ்மை நிலையில் வைத்திருப்பதை விட அவர்களை லட்சாதிபதியாக்க வேண்டும், சொந்த காலில் நிற்கும் தொழிலதிபராக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். அதற்காக தான் லக்பதி திதி யோஜனா என்கிற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த திட்டத்தின் நோக்கமே பெண்களை உதவித்தொகை பெறுபவர்களாக இல்லாமல் சொந்தமாக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலதிபர்களாக மாற்றுவதற்கும் கிராமப்புற பெண்கள் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களை இலக்காக வைத்து இந்த திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்கிறார். இதில் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் கொடுக்கிறது மத்திய அரசு. இந்த 5 லட்சம் ரூபாயை கொண்டு அவர்கள் புதிய தொழில் தொடங்கவோ அல்லது ஏற்கனவே செய்து வரும் சிறு தொழிலை விரிவுபடுத்தவோ பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 5 லட்சம் ரூபாய் கடனுக்காக வட்டியை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. அதை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமின்றி விவசாயம், கோழி பண்ணை, கைவினைப் பொருட்கள், உணவு பதப்படுத்துதல் என பெண்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு தேவையான பயிற்சிகளும் வழிகாட்டுதல்களையும் மத்திய அரசே கொடுக்க போகிறது. இதற்கான பலனை பெற பெண்கள் அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருந்தால் மட்டும் போதும். வயது வரம்பு 18 வயது முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ள இந்த லக்பதி திதி யோஜனா என்கிற திட்டம் பெண்களின் கனவுகளை நனவாக்கப் போவதோடு அவர்களை சொந்த காலில் நிற்க வைக்கக்கூடிய சுயமரியாதை திட்டமாகவும் உள்ளது என்பதனால் இதற்கு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகவே சொந்தமாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விரும்பும் பெண்கள் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு தங்களை உறுப்பினராக்கி கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் மகளிருக்கு 1000, 2000 என்று கொடுத்து மாதந்தோறும் அவர்களை தங்களிடத்தில் கையேந்தி நிற்க வைக்கும் நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்க, பிரதமர் மோடியோ 5 லட்சம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தி அவர்களை தொழிலதிபராக முன்னேற்றும் ஒரு அதிரடியான திட்டத்தை அறிவிக்கப் போகிறார். இப்படி ஒரு செய்தி டெல்லியில் வெளியானதை அடுத்து திமுக கதற தொடங்கி இருக்கிறது. திமுக அரசு எப்போது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் போடுவார்கள் என்று பெண்களை நாம் எதிர்பார்க்க வைத்தால், இந்த மோடியோ அவர்கள் வங்கிக் கணக்கில் 5 லட்சம் போட்டு அவர்களை தொழிலதிபராக்க பார்க்கிறாரே என்று திமுக தரப்பு கடுமையான கலவரத்தில் உள்ளது. அடுத்த செய்தி, கூட்டணியை உடைத்து விடாதீர்கள். திமுகவினருக்கு மு.க.ஸ்டாலின் போட்ட வாய்ப்பூட்டு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அடுத்தபடியாக டாக்டர் கிருஷ்ணசாமி, பிரேமலதா விஜயகாந்த், OPS உள்ளிட்ட சிலரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது. திமுக துளியும் எதிர்பாராத அளவுக்கு எதிர்க்கட்சி கூட்டணி வலுவாகிவிட்டது. ஆனால் தற்போது திமுக நிலைமை பரிதாபமாக உள்ளது. கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளை தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணியா தாவேகா கூட்டணியா என்று இப்போது வரை தடுமாறிக்கொண்டே வருகிறார்கள். கூடுதல் தொகுதி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தை அவர்கள் விடுவதாக இல்லை. இதனால் கடைசி நேரத்தில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுமோ என்கிற அச்சம் மு.க.ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளதாம். என்றாலும் இப்போது வரை அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தில் இறங்கி வர மறுக்கிறாராம். இதுவே மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் அங்குள்ள முக்கிய அமைச்சர் பதவியை திமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் இவரிடத்தில் அதே போன்று கேட்டால் மொத்த ஆட்சி அதிகாரத்தையும் நாங்கள் மட்டுமே அனுபவிப்போம் என்று சொல்லி பிடிகொடுக்காமல் இருந்து வருகிறார் ஸ்டாலின். இதன் காரணமாகவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் வெடித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் இண்டி கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்று காங்கிரசுக்கு மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக ஒரு செய்தி அனுப்பிய போதும்
அவர்கள் இறங்கி வருவதாக இல்லையாம். ஏற்கனவே இண்டி கூட்டணி உடைந்து சிதறி கிடக்கும் நிலையில் இவர்கள் வேறு உடைக்க வேண்டுமா என்கிற ரீதியில் அவர்கள் தொடர்ந்து திமுகவுடன் மோதிக்கொண்டுதான் வருகிறார்கள். இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட திமுக எம்எல்ஏ தளபதி என்பவர் பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என்று விமர்சனம் செய்தது மீண்டும் அந்த கட்சியினரை சீண்டும் வகையில் அமைந்திருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியின் எம்பிகளான மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி ஆகியோர் திமுக எம்எல்ஏவை கண்டிக்காத மு.க. ஸ்டாலினை வெளிப்படையாகவே விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள். அதிலும் மாணிக்கம் தாக்கூர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற திமிரில் பேசக்கூடாது, நீங்கள் என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கொண்டிருந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்று உடனடியாக திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்தார். அதனால் இப்படியே போனால் அடுத்த கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்கிற பயம் மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு விட்டதாம். அதனால் நேற்று திமுக கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சிகள் குறித்து திமுக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் விமர்சிக்கக்கூடாது. இதுபோன்ற தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை, கூட்டணிக்கு தான் சிக்கல் ஏற்படும் என்று அனைத்து திமுக அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் திமுக தலைமை வாய்ப்பூட்டு போட்டுள்ளது. அதோடு திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டாக்டர் ராமதாஸ் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெளியேறுவோம் என்று திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் இடத்தில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அதனால் ராமதாஸுக்கு நோ என்ட்ரி போர்டு வைத்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதேபோல் பிரேமலதா விஜயகாந்த் கேட்கும் தொகுதிகள் ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுப்பதற்கும் திமுக தயாராக இல்லை. அதனால் திமுக கூட்டணிக்கு மேலும் கட்சிகள் செல்வதற்கு வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே காங்கிரஸை வெளியில் விட்டால் இப்போதே திமுகவின் தோல்வி உறுதியாகிவிடும் என்பதனால் சத்தமில்லாமல் அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுத்து கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியில் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாகவும் அண்ணா அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 25 தொகுதி கொடுத்த நிலையில் இந்த முறையும் அதே அளவு தொகுதியை கொடுக்கவே மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். அதேபோன்று விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் கொடுக்க திட்டமிட்டுள்ளாராம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிற்கு 3 தொகுதிகளை ஒதுக்கி இருப்பதோடு சில சிறிய கட்சிகளை உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம். ஆனால் காங்கிரஸ் கட்சியோ 25 என்பதை 35 தொகுதிகளாக கேட்பதோடு மற்ற கட்சிகள் 6 தொகுதி என்பதை இரட்டை இலக்கத்தில் தருமாறு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதனால்தான் திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு என்பது முடிவுக்கு வராமல் இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.